Hello guys, welcome back to my YouTube channel Bizarre Clicks. நான் உங்கள் ராஜ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம இதனால் வரைக்கும் வீடியோ மொபைலில் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தோம். லைக் VN எடிட்டர், கைன் மாஸ்டர், வீடியோ மேக்கர் ஃபார் யூடியூப்னு சொல்லி நிறைய ஆப் மொபைலில் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வீடியோ லேப்டாப்பில் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கோம். நம்ம வாங்கின லேப்டாப்பை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங்கில் பார்க்க போகிறோம். நம்ம என்ன லேப்டாப் வாங்கியிருக்கோம்னா டெல்லில் கேமிங் லேப்டாப் வாங்கியிருக்கோம். அதோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா Dell G15 5511 மாடல் நம்பரு. இந்த லேப்டாப்பை தான் நாம் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம Dell G15 லேப்டாப்பு. இந்த லேப்டாப்பை தான் நாம் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சார்ஜரோட ஃப்ளக்கு, இது சார்ஜரோட அடாப்டரு. அடுத்து இதுதாங்க நம்மளோட லேப்டாப்பு, Dell G15 லேப்டாப். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் வந்திருக்கு. இந்த கலர் தான் நாம் வாங்கியிருக்கோம். இது இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் கலர்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ கிரே கலர்லாம் இருக்குது. ஸோ நாம் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் க்ரீன் கலர் தான் வாங்கியிருக்கோம். இந்த லேப்டாப்போட ஒரு பேக்கும் கொடுத்துருக்காங்க, டெல் பேகு. ஸோ இந்த பேக் தான் நமக்கு இந்த லேப்டாப்போட காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தது. நல்லாதாங்க இருக்குது இந்த பேகு. சின்னதாக காம்பேக்டாக இருக்குது. பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஜிப்பு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த இது பின்னாடி வரும். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா இதை மடக்கி விட்டு நம்ம ஜிப்பு ஓப்பன் பண்ணுற டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த பேக்கு. ஸ்பான்ச்செல்லாம் சூப்பராக இருக்குது. லைட் வெயிட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இந்த லேப்டாப்போட லுக் அண்ட் ஃபீல் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆரஞ்சு கலர் பேக்லிட் LED கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. போர்டு பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 ப்ராசஸரு 11th ஜென் போர்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம NVIDIAவோட RTX 3050 சிப்செட் இருக்குது. ஸோ நம்ம 4GB கிராஃபிக்ஸ் கார்டோட இந்த லேப்டாப் வந்துடும். கலர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷேடோ கிரே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். நாம் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலர் தான் நாம் வாங்கியிருக்கோம். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா Windows 11 OSோட வருது. இது இல்லாமல் நமக்கு அடிஷனல் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா மெக்கஃபே ஆன்டிவைரஸ் 1 இயருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த லேப்டாப் வாங்கி ஜஸ்ட் நம்ம மைக்ரோசாஃப்ட் லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்ம லாகின் பண்ணுற டேட்டில் இருந்து நமக்கு மெக்கஃபே ஆன்டிவைரஸ் 1 இயருக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நம்ம அந்த 1 இயர் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆன்டிவைரஸை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேக்லைட் கீபோர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நமக்கு இந்த கீபோர்டை ஆன் பண்ணலாம், அப்படி இல்லைனா மினிமம் பவரு இல்லைனா மேக்ஸிமம் பவரு, இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம டார்க்கான ஒரு ரூமில் ஒர்க் பண்ணுறோம், அதாவது நம்ம லைட் ஆன் பண்ண முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பேக்லைட் கீபோர்டு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட பவர் அடாப்டர். இந்த பவர் அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா 180 வாட்ஸ் கெப்பாசிட்டி உண்டு. ஸோ நமக்கு சார்ஜ் ரொம்பவே குயிக்காக ஆயிரும். ஒன்ஸ் நமக்கு சார்ஜ் ஏறிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் நமக்கு பவர் பேக்கப் நிற்கும். சார்ஜும் நமக்கு குயிக்காக ஏறிடும். அதே மாதிரி பேக்கப்பும் நமக்கு ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
நாம வாங்கியிருக்க இந்த வேரியண்ட்டோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 512 எஸ்எஸ்டி. அதாவது நம்ம ஸ்டோரேஜ் வந்து ஹார்ட் டிஸ்க் கிடையாது, எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டி வந்து ஹார்ட் டிஸ்கோட நமக்கு கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். 512ல வந்து நமக்கு 450 வந்து யூட்டிலைஸ் பண்ற அளவுக்கு நமக்கு ஜிபி வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த போர்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி i5 11th ஜென் போர்டு 2.6 ஜிகாஹெர்ட்ஸ் வந்து கிளாக் ஸ்பீட் வந்து இருக்கு. மெமரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 16 ஜிபி மெமரி வரும். ஸோ நம்ம ரேம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும்னா ஃபர்தரா நம்ம எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். இந்த 16 ஜிபி மெமரி வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து அட் அ டைம்ல ஓப்பன் பண்ணாலும் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டும் இல்லாம சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட கிராபிக்ஸ் வந்து NVIDIAவோட அந்த GeForce 3050 சிப்செட் அந்த கிராபிக்ஸ் தான் வந்து இந்த லேப்டாப்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிராபிக்ஸ் வந்து நமக்கு 4 ஜிபி கிராபிக்ஸ் கார்டோட வந்துரும். இந்த 4 ஜிபி கிராபிக்ஸ் கார்டு வந்து எந்த ஒரு லேகும் இல்லாம நம்ம வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் ரன் பண்றப்போ வந்து எந்த ஒரு லேகும் இல்லாம சூப்பரா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறப்போ. நெக்ஸ்ட் வந்து இது வந்து வைஃபை குடுத்துருக்காங்க. ஆஸ் யூசுவல் நம்ம எல்லா லேப்டாப் மாரி நம்ம வைஃபை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம இதோட ஹார்ட்வேர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 3 யூஎஸ்பி போர்ட் குடுக்குறாங்க. அது இல்லாம ஒரு லேன் போர்ட் இருக்கு. ஒரு HDMI போர்ட் இருக்கு. ஆஸ் யூசுவல் நம்ம மைக் அடாப்டர் அண்ட் பவர் அடாப்டர் அந்த போர்ட் எல்லாமே வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. நாம இந்த லேப்டாப் பை பண்றப்போ நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட லைசென்ஸ் நமக்கு ஃப்ரீயா கிடைக்குதுங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட எல்லா அப்ளிகேஷன்ஸும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லைஃப் டைம் லைசென்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயா குடுக்குறாங்க. அவ்வளோதாங்க இந்த லேப்டாப்போட ரிவ்யூ. நம்ம சேனல இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.